Namaste. Greetings to all of you. Grandmaster Shiva Kakusi அவர்களுடைய Achieve the Impossible Lotus Sutra-லேருந்து இன்னைக்கான சூத்ரா. Use one law to neutralize another. Law of mercy supersedes law of karma. Law of forgiveness supersedes law of karma. ஒரு சட்டத்தை பயன்படுத்தி இன்னொரு சட்டத்தை நீங்கள் சூப்பர்சீட் பண்ண முடியும். சூப்பர்சீட் ஆனது அதை ஓவர் ரைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் லா சம்மந்தப்பட்டது கிடையாது இல்லையா? இப்போ ஃபிசிக்கல் லாவில் ஹைகோர்ட்டில் ஒன்று நடந்ததுன்னா அதில் ஒரு முடிவு சொல்லியிருக்காங்க, அது உங்களுக்கு பிடிக்கல, நான் அப்பீல் போகிறேன் அப்படி சொன்ன மாதிரி அந்த சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதை ஜெயிச்சுட்டு வர்ற மாதிரி இங்கேயும் லா ஆஃப் கர்மா சொல்லக்கூடிய சட்டத்தை சூப்பர்சீட் பண்ணுறதுக்கு இன்னும் பல சட்டங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். குறிப்பாக 2 சட்டங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு கேட்குறதுக்கு நீங்கள் நார்மலாக கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன கேட்பீங்க? இப்போது நீங்கள் தான் கர்ம நியதி சொல்கிறது யூனிவர்சல் லான்னு சொன்னீங்களே சார், அதுதான் அல்டிமேட் லா மாதிரி இருக்கு. அந்த அல்டிமேட் லாவை அதை விட பவர்ஃபுல்லான சட்டங்கள் ஏதாவது இருக்காது, அதை ஓவர் ரைட் பண்ணுற அளவுக்கு முடியுமா? அப்படி நம்ம சொல்லலை. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கர்ம நியதி சொல்லக்கூடிய சட்டம் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அந்த சட்டத்தை நீங்கள் சூப்பர்சீட் பண்ணணுன்னா அந்த கர்ம நீதியை பயன்படுத்தியே இன்னும் பல சட்டங்களை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி இந்த இன்கம் டேக்ஸில் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் சம்பாதிச்சதுக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட சிம்பிள் ரூல் இது. ஆனால் அந்த சிம்பிள் ரூல்குள்ளேயே சில கைட்லைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் சேவிங் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. அந்த டேக்ஸ் சிஸ்டம்குள்ளே தான் நீங்கள் உங்கள் விஷயங்களை யூஸ் பண்ணுறீங்க. யூஸ் பண்ணும்போது அதில் உங்களுக்கு லாபம் இருக்குது இல்லையா? அவ்வளோத்துக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம், இவ்வளோ நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற கைட்லைன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கர்மாவுடைய சட்டத்தை நீங்கள் சூப்பர்சீட் பண்ணணுன்னா 2 பிரமாதமான சட்டங்களை நீங்கள் ஃபேவரபுளாக பயன்படுத்தலாம். அதுக்கான முதல் சட்டம் என்னது? கருணை சொல்லக்கூடிய சட்டம், லா ஆஃப் மர்சி. கருணை இல்லை இரக்கம் சொல்லக்கூடிய சட்டம். இந்த சட்டம் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஏற்கனவே நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அந்த தப்பு பண்ணதுக்கான பலன்கள் உங்களுக்கு திரும்பி வரும் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் சூப்பர்சீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணணும்? அந்த தப்பு பண்ண நேரத்தில் நீங்கள் என்ன கேட்பீங்க? என்னை மன்னிச்சிடுங்க, என் மேலே கருணை காமிங்க அப்படி சொல்வீங்க இல்லையா? அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு கருணை காமிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இரக்கம் காமிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இரக்கம் காமிச்சிருக்கீங்க. உங்கள்கிட்ட தப்பு பண்ணவங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு கருணை காமிச்சிருக்கீங்க. அப்படின்னா கர்மாப்படி இந்த பிராப்தம் உங்களுக்கு உண்டு. அப்போ நீங்கள் செஞ்ச தவறுக்கு உங்களுக்கு தண்டனைக்கு பல உங்களுக்கு மன்னிப்பு வாங்கிறதுக்கான பிராப்தம், கருணை உங்களுக்கு காமிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. ஓகே, அதோடு சேர்ந்து இன்னொரு சட்டமும் இருக்குது. இன்னொரு சட்டம் என்னது? லா ஆஃப் ஃபர்கிவ்னஸ் அப்படி சொல்கிறோம். இந்த லா ஆஃப் ஃபர்கிவ்னஸ் மூலமாக அவங்களுக்கு என்ன கிடைக்குது? மற்றவங்கள மன்னிச்சு அந்த புண்ணியத்துக்கு உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அப்படின்னா ஏற்கனவே தவறு ஒன்று செஞ்சுருக்கீங்க, மற்றவங்களுக்கு கருணையும் காமிச்சிருக்கீங்க, உங்களுக்கு கருணையும் காமிக்கப்படுது, அவங்கள மன்னிக்கவும் செஞ்சுருக்கீங்க, அப்போ உங்களுக்கு மன்னிப்பும் கிடைக்கும். அப்படின்னா தண்டனைக்கு பதிலாக அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான முழு வழிகளும் உங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆச்சு. என்றைக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு கருணை காமிக்க மாட்டேன், அவங்கள மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு நோய் வர்றதுக்கான எல்லா அறிகுறிகளும் வரும். இதனால் நோய் வந்தது? நோயை நீங்கள் தண்டனைன்னு எடுக்கிறதுக்கு பதிலாக நான் செஞ்சதுக்கான வினைன்னு எடுத்துட்டிங்கன்னா, நான் மன்னிக்காதனால தான் எனக்கு அது நோயாச்சு, மன இறுக்கமாச்சு, மன அழுத்தமாச்சு, அழுத்தமான எனர்ஜி உள்ளே உட்கார்ந்தபோது கட்டியாவோ வேதனையாகவோ பேரலிட்டிக் ஸ்ட்ரோக்காவோ வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். கிட்னி ப்ராப்ளமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மன்னிக்க முடியாமல் கொடூரங்கள் செய்யும்போது, காயம் ஏற்படுத்தும் போது உடலுக்கு வேதனை தரக்கூடிய அளவுக்கு அந்த வலியை கொடுத்து அது மூலமாக நீங்கள் திறந்ததுக்கான பிராப்தம் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. எப்படினாலும் இந்த 2 சட்டத்தை உங்களை பயன்படுத்த வச்சுருவாங்க. மன்னிக்கிறதையும் கருணை காமிக்கிறதையும் ஒரு ஃபார்முலாவாக உங்களுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதனால்தான் கருணை காமிக்கிறதுக்கான ஒரு வழி பணம் கொடுக்கறது, மன்னிக்கிறதுக்கான ஒரு வழி
அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுறது, அப்போ தர்மம் செய்கிறது, தானம் பண்ணுறது உங்கள் உயிர் காக்கிற மாதிரி இருக்கும். கர்மாவை ஜெயிக்கிறதுக்கான ஃபார்முலாவாக இருக்கும். இதை குறித்து வச்சுக்கோங்க. இது ரெகுலராக பயிற்சி பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். Greetings to you. Namaste.